வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேஸ்டான எம்மியான குலோப் ஜாமுன் எப்படி பண்றான்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு நான் ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ரெடிமேட் மிக்ஸ் நீங்கள் என்ன பிராண்ட் வாங்கினாலும் ஓகே. நான் இன்னைக்கு எம்டிஆர் எடுத்திருக்கேன். ஆச்சியில் கூட குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து இந்த ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடரை வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு டம்ளருக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸை வந்து நம்ம வந்து பாலில் தான் இன்னைக்கு வந்து நல்லா பிசைய போகிறோம். அந்த மாவை வந்து பிசைய போகிறோம். ஸோ ஒரு டம்ளர் பால் நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். நல்லா காசி ஆறி எடுத்து வச்சிருக்க பால் இது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். எப்படி வந்து ஒரு சப்பாத்தி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவில் சின்னதாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து சால்ட் சேர்க்கணும். அந்த சால்ட் சேர்க்கும் போது அந்த சுகரோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ இந்த மாவு இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிருவோம். இந்த குலோப் ஜாமுன் வந்து ரெண்டு டைப்புமே பண்ணலாம். ஒன்று ட்ரை பண்ணலாம், இன்னொன்று வந்து சிரப்பில், அதாவது அந்த சுகர் சிரப்பில் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சுகர் சிரப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ மீன்வைல் இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது சைட் பை சைடாக நம்ம வந்து சிரப்புமே நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். சரியா? ஸோ இப்போ வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை எடுத்துட்டு வரணும். நல்லா சாஃப்டா பிசையணும். எந்த இடத்துலயுமே வந்து மாவு வந்து ஒரு சின்ன கிராக் கூட இருக்கக்கூடாது. கிராக் இல்லாம பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு குட்டி பால் மாதிரி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸா நம்ம ரோல் பண்ண போறோம். அந்த பால்ஸை ரோல் பண்றதுக்கு நம்ம ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சைஸுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஃபுல்லா மாவை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். குட்டி குட்டியா எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஈவனா நம்ம வந்து திரட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளவுதான். நான் வந்து ரொம்ப பெருசா போட போறது இல்லை. குலோப் ஜாமுன் கொஞ்சம் குட்டி மீடியம் சைஸா தான் போட போறேன். ஸோ அதுக்கு மாவு மட்டும் ஃபர்ஸ்ட் தனித்தனியா இப்படி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு வந்து நம்மளுக்கு சீக்கிரமா வந்து ட்ரை ஆகாது. ஏன்னா நம்ம பால்ல தான் பிசைஞ்சிருக்கோம். மோரோவர் குலோப் ஜாம் மிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கும். இன்கேஸ் அப்படி ட்ரை ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா கீ தொட்டு அதை வந்து நீங்க ஒரு மாதிரி ஆயில்ல சீசன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டியா பிடிச்சி வச்சுக்கலாம் பால்ஸ். இது வந்து நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் அந்த சைஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால ரொம்ப பெருசா இல்லாம மீடியம் சைஸ் பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா போதும். இதுல நம்மளுக்கு கண்டிப்பா இந்த மீடியம் சைஸ் பிடிச்சிங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 ஜாமுன்ஸ் நம்மளுக்கு வந்து கட்டாயமா கிடைக்கும். ஒரு பேக்கெட் ஆஃப் இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ்ல 15 to 20. இதுல ரெண்டு ஷேப்பாமே பண்ணலாம். ஒண்ணு வந்து பால் மாதிரி உருண்டையா பண்ணலாம், இன்னொன்னு வந்து நல்லா உருட்டி பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த கடையில எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரோஸ் ஜாமுன்லாம் வைக்க உருட்டி திரட்டி பண்ற மாதிரி இருக்கும். அப்படியுமே பண்ணலாம். இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து பால் ஷேப்ல தான் எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே பிசைஞ்சிட்டு எல்லாத்தையுமே பால் ஷேப்ல பிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆயில் யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஃப்ரை பண்ணோம். நீங்கள் கீ யூஸ் பண்ணியுமே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். பட் நம்ம நார்மலாக ஆயில் யூஸ் பண்ணினாலுமே அந்த ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் நல்லா வந்து ஒரு 3/4 கடாய் வர வரைக்குமே அந்த ரீஃபைண்ட் ஆயில். ஸோ மீன்வேல் நம்ம சுகர் சிரப்புமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ சுகர் சிரப்புக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. ஸோ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணிக்கு அதே டம்ளர்ல வந்து நம்ம வந்து சுகர் எடுத்துக்கிறோம். இது என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னையோட வீடியோ டிப். ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த குலோப் ஜாமுன் பாலை அப்படியே உள்ள ஆயிலுக்குள்ள போட்டு ஃப்ரை பண்ணாம இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு மேல போட்டு இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆயிலும் ரொம்ப பிடிக்காது. பிளஸ் எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து ஈவனா வந்து ஃப்ரை ஆகும் குலோப் ஜாமுன். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போதான் வந்து எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து ஈவனா வெந்திருக்கும், உள்ளேயும் பிளஸ் நம்மளுக்கு வெந்திருக்கும். ஸோ மீன்வெல் சுகர் சிரப்பில் வந்து ஏலக்காய் வந்து நம்ம தட்டி போட்டுடலாம். ஏலக்காய் தட்டி போடுங்க, அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் எந்த டம்ளரில் தண்ணி எடுத்திருந்தனோ அதே டம்ளருக்கு நான் சுகரும் எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிப்போம். சுகர் சிரப்பில் வந்து இந்த கம்பி பதம் அதெல்லாம் வேண்டாம். நல்லா சுகர் வந்து எல்லாமே நல்லா கரையணும். உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் சுகர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு கூட நீங்க வந்து சுகர் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நார்மல் சுகரே போனோம்னா 1:1 ரேஷியோவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சுகரோட சிரப்ல சுகர். ஸோ இப்போ இந்த சுகர் சிரப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நல்லா சுகர் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஜாமுன்மே வந்து ரெடி. இப்போ என்னன்னா, அந்த ஜாமுனை வந்து நம்ம சுகர் சிரப்ல போட்டு டிப் பண்ண வேண்டியதான். இதுக்கும் ஒரு டிப் என்னன்னா,
நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஜாமுன்ஸை நம்ம ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சுட சுட அது உள்ள எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஜாமுனை ஃபர்ஸ்ட் தனியா எடுத்து வச்சிருங்க. அது எல்லாமே கூல் டவுன் ஆகட்டும். அதாவது அந்த சூடு எல்லாமே அதுல இறங்கணும். அந்த சூடு எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் அதே ஸ்ட்ரெயினர்ல வச்சு சும்மா லைட்டா இந்த மாதிரி ஒரு டிப் மாதிரி அப்படி பண்ணி நம்ம வந்து அது வெளியில எடுத்துடணும் அந்த ஜாமுனை. ஸோ அப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்சர்ப்ஷன், அந்த சுகர் சிரப்போட அந்த சுகர் அப்சர்ப்ஷன் வந்து ஃபுல்லாவே ஈவனா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த டேஸ்ட்மே நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகி இருக்கும். ஸோ எல்லாருமே அதுக்குள்ள அப்படியே போட்டுருவாங்க. மேல இருக்கிறது அப்படியே மேலவே நிற்கும். கீழே இருக்கிற ஜாமுன் மட்டும்தான் அந்த எசன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மேலோட்டமும் அப்படி வச்சு வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பவுல்ல வந்து சுகர் சிரப்பையும் குலோப் ஜாமுன் போட்டோம்னா எல்லா குலோப் ஜாமுனுக்குமே ஈவனா வந்து அந்த சுகர்னஸ், அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா லோட் ஆயிருக்கும், உள்ள அப்சர்வ் ஆயிருக்கும். சரியா? ஸோ இதுதான் சிம்பிளான ட்ரிக் குலோப் ஜாமுன்ல வந்து ஃபுல்லா ஈவனா வந்து ஸ்வீட்னஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. இந்த குலோப் ஜாமுன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எம்மியா இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென், தன்யவாத். நான் உங்கள் எல்லோருவல் JK.